அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட நாளாக எங்கும் நினைவு கூறப்படுகிறதல்லவா? நாமும் கூட இந்த சந்தோஷத்திலே நாங்கள் கலந்து கொண்டு இன்றைய நாளிலே வேத வெளிச்சத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான சிலவற்றை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் என்று தியானிக்கும் பொழுது பெந்தெகோஸ்தே என்ற பெயர்தான் ஞாபகம் வருகிறது அல்லவா? பெந்தெகோஸ்தே. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்றால் அவர் யார்? அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்றால் அவர் யார்? தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க கொஞ்சம் வடிவா இருந்தீங்கண்டா இன்னும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷம் கேட்கல, சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். பின்னாகவே இந்த பெந்தெகோஸ்தே என்ற பெயர் நம்முடைய ஞாபகத்திலே இருக்கிறது. அந்த கர்த்தராய ஆவியானவரை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இதை பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லி கர்த்தர் இயேசு குறிப்பிடுகிறார். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நடைபெற்ற சம்பவத்தை கர்த்தர் இயேசு எப்படி குறிப்பிடுகின்றார்? பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லி. என்ன நடந்தது சொல்லுங்க. பெந்தெகோஸ்தே நாளன்று என்ன நடந்தது? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அங்கே இருந்தவர்களை நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கும். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் என்ன என்று சொல்லி வாசிப்போம். எசேக்கியேல் 36 அதிகாரத்திலே 27 வருஷத்தை வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்த நோக்கம் என்ன என்று இந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தில் இருந்து நமக்கு விளங்குகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் இன்னுமாக தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்யும்படி நமக்கு உதவி செய்யும்படியாகவுமே வந்தார் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெந்தெகோஸ்தே அனுபவத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்திலே நாம் அறிய முடியும். அது ஒரு விசேஷித்த அனுபவம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கூடியிருந்த அந்த அனைவர் மேலும், மேல் வீட்டறையிலே கூடியிருந்த அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். கவனிங்க,
அவர்களில் ஒருவராவது விடுபட்டாங்களா? இல்ல. எல்லார் மேலுமே அவர் இறங்கினார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தாம் கர்த்தர் இயேசு தாம் அளித்த வாக்குப்படியே அன்று நிறைவேற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு திட்டமாக சுட்டி காட்டி, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29வது வசனங்களின் தீர்க்க தரிசனத்தை அங்கே சுட்டி காட்டுகின்றார். பின்னாகவே இந்த தீர்க்க தரிசனம் நடந்தேறி முடிந்தது. எப்பொழுது? அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் அன்று. பின்னாகவே அருமையானவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். நடந்தேறி முடிந்த சம்பவத்தை இந்த காலத்திலே சிலர் என்ன செய்கிறார்கள்? கையிலே எடுத்துக் கொள்ளுகிறார்கள். எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக என பல கூட்டங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். இன்னமாக சொல்ல போனால் அபிஷேக ஆராதனை என்று சொல்லி நடத்துகிறார்கள். இன்னமாக அதற்கென்று விசேஷித்த ஊழியர்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விசேஷித்தவர்களாக கருதுகின்ற ஊழியர்களாய் சிலரை அழைத்து அவர்களை ஜனங்கள் மத்தியிலே விளம்பரப்படுத்தி ஜனங்களை அழுது புலம்ப பண்ண வைக்கிறார்கள். மட்டுமல்ல, தலைகளிலே கைகளை வைத்து அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி தள்ளி விழ வைக்கின்றார்கள். இன்னுமாக ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீங்க. அங்கே சகோதரிகளுக்கு தலைகளிலே கை வைத்து ஜெபிக்கும் பொழுது இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்கும். அது என்ன சொல்லுங்க பாப்போ? நீங்க இதுல என்றாலும் கட்டிக்கறா இருக்கிறீங்களான்ட்டு பார்ப்போம். என்ன சம்பவம் நடக்கும்? பின்னுக்கு 2-3 பேர் என்னத்தோட நிப்பாங்க? சீலையோட நிப்பாங்க. ஏன் கீழே விழுந்துருவாங்கன்னு இந்த மனுஷன் அறிஞ்சிட்டார். பரிசுத்த ஆவியானவர் அறிய இல்லை. இதுதான் பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சது, பரிசுத்த ஆவியானவர் அறிய இல்லையே. இதுதான் ஒரு சிரிப்புக்குரிய இடம். பின்ன இவங்க விழுவாங்கண்டு இவங்களுக்கு நேரத்துக்கே தெரியும். பின்ன பாருங்க, அதுக்கு நிறுத்தி வைத்திருப்பாங்க பாருங்க. இன்னும் போதாததுக்கு இன்னும் வேணுமா? வீடியோவை எடுத்து மீடியாவில் அடிச்சு விடுவாங்க பாருங்க. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர், சுருக்கமா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை விழ வைத்து அலங்கோலப்படுத்துவாரா? அவற்ற பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் அலங்கோலமான வேலையை செய்வாரா? பின்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக அவங்க நினைச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி சிலர். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய பெயர், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தந்த வேதத்துக்கு பொருத்தமற்ற சம்பவங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே இவ்விதமான சம்பவங்கள் நடக்கின்ற இடங்களை விட்டு, சபையை விட்டு நீங்க விலக வேண்டும் அருமையானவர்களே. அதைத்தான் உங்களிடத்தில் இன்றைய நாளிலே கேட்டுக்கொள்றோம். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகையினால் நெருங்கி கொண்டிருக்குது. இன்னுமாக இந்த மூட பழக்க வழக்கங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அதுக்குத்தான் உங்களிடத்திலே இதை குறித்து எச்சரிக்கிறார். ஏண்டா வேதம் அதைத்தான் சொல்லுது. ஒழுங்கற்று நடக்கிற, அதை என்ன சொல்லுங்க, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகு என்று சொல்லப்படுகின்றது.
இப்படி சொன்ன உடனே சொல்லுவாங்க தெரியுமா, சேன் அப்படி சொல்றீங்க, நாங்க ஜெபிப்போம் அவங்களுக்காக. இது அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றார் நீ விட்டு விலகு. இவங்க என்ன சொல்றாங்க, ஜெபிப்போம். பின்ன ஆண்டவர் ஞானத்தின் தகப்பனா, இவங்க ஞானத்தின் தகப்பனா? சிந்தித்து பாருங்க. பின்ன ஆண்டவர் ஒன்று சொல்றார், மனுஷன் ஒன்று சொல்றார். இதைத்தான் கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. நாங்கள் ஆவியிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னார், நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் சாகவே சாவாய். பிசாசு என்ன சொன்னா, நீ சாக மாட்டாய். பாத்தீங்களா? பின் ஆகவே அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமே தவிர நியாயம் கழிச்சு ஒன்று இருக்கக்கூடாது. விலகண்டா விலகு, நீ விலக கூடாதுண்டா விலகாத. இதுதான் கட்டளை. அருமையானவர்களே, கவனித்து பாருங்க. சரி, அப்போஸ்தலர் நடபடிகளிலே 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருப்பதனால என்னென்று சொல்லப்பட்டிருக்குது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதினாலே, யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அந்த அன்பின் அந்த அன்பின் ஆவியானவரை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதன் பிற்பாடு என்ன நடைபெறுகிறது? அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி செல்லுகின்றார். சத்தியத்தை வடிவ அறிந்து கொள்ளுங்கள். பின் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் இருந்து எடுத்து உங்களுக்கு அவர் தந்து நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். பின் ஆகவே அவருடைய வழிநடத்தலுக்கு யாருடைய வழிநடத்தலுக்கு? நம்மை ஆட்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சொல்லுங்க. அதுலயும் சந்தேகமா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பின் ஆகவே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நடக்கும் பொழுது அவர் நம்மை எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்க, நம்முடைய உள்ளத்தில பாவத்தை வைத்துக் கொண்டு இருப்போமானால் அவர் நம்மை நிரப்பவே முடியாது. பின் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஏதாவது தவறுகள் செய்து விட்டோம் என்றால் உடனடியாக ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு நாம் உடனடியாக நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பின்ன நம்மிலே பாவம் தங்கி இருக்கும் என்றால் அருமையானவர்களே அவர் நம்மை நிரப்ப முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பல மனிதர்களை நாங்கள் காணுகிறோம் அல்லவா? அதிலே ஒருவர் ஆர் தெரியுமா? ஸ்தேவான். பின்ன தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தேவான் பல சபைகளை ஸ்தாபித்தாரா? இல்லை. பல நிறுவங்களை எழுதியிருக்கிறாரா? இல்லை. இவருடைய ஊழியங்கள் எதுவும் பிரபலியமாக நாங்கள் பேசிக்கொள்றோமா, நினைச்சு பார்க்கிறோமா? இல்லை.
இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க போறோம். கவனிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு முதலாக அவருடைய பிரசங்கத்தை ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம்? எத்தனை பேர் முதல் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை பேர்? 3000. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிற்பாடு இன்னொரு இடத்திலே அவர் பிரசங்கித்த பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பின்ன கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கென்று அவர் இத்தனை பேரை ஆதாயப்படுத்தினார் பாருங்க. பின்ன சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு வெற்றி. அதேவேளை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருந்த ஸ்தேவானுக்கு நடந்தது என்ன? மனுஷருடைய கோபம் அவரிடத்திலே வந்தது. மனுஷர் அவரை பார்த்து மூர்க்கம் கொண்டாங்க. மனுஷர்கள் அவரை பார்த்து பல்கடித்தாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பல்ல கடித்தாங்க. இறுதியிலே நடந்தது என்ன? கல்லறி தான் அவருக்கு கிடைச்சது. பார்த்தீங்களா வித்தியாசத்தை? பார்த்தீங்களா? பின்னாகவே இந்த காலங்கள்ல உடனே இருக்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியாமா? தேவனுடைய பிள்ளைகள்னதும் தேவ ஊழியர்னதும் அவருடைய மனுஷீய சிந்தையின்படிதான் இன்றைக்கு அவர்கள் சில காரியங்களை சிந்திப்பார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வெற்றி, இந்த ஊழியம் வெற்றி, இது தோல்வியில் முடிந்தது, இப்படியாக சொல்லுவாங்க பாருங்க. பின்ன மனுஷீய சிந்தையின்படி சேவானுடைய ஊழியம், இப்ப இவர்கள் சொல்ற மனுஷிய சிந்தையின்படி இந்த சேவானுடைய ஊழியமும் அவருடைய வாழ்க்கையும் தோல்வியில் முடிந்து விட்டது. அப்படித்தானே? இந்த உலகத்துல நம்முடைய மனுஷிய சிந்தையின்படி தோல்வி. ஆம், இப்படித்தான் இந்த காலங்களிலே இந்த ஊழியங்களை குறித்து இன்றைக்கு தேவ பிள்ளைகளோ சரி அல்ல சில ஊழியர்களோ சரி தீர்ப்பிடுகிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் என்று தெரியுமா? எத்தனை வருஷத்து ஊழியர் என்ற அந்த பேர் எங்களுக்கு தேவையில்லை. எவர்கள் எந்த ஊழியர்களோ எந்த தேவனுடைய பிள்ளைகளோ ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பார்வையிலே அவர்களுடைய சிந்தையிலே பாருங்க, சேவானுடைய வாழ்க்கையும் ஊழியமும் தோல்வி அடையவே இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு ஸ்தேவான் வேதம் சொல்லுகிறது விசுவாசமும் ஞானமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ ஊழியராக காணப்பட்டார். பார்த்தீங்களா? இப்படி வேதம் சாட்சியிடுகிறது. ஆகவே நமது ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாயின், எதனும் முதிர்ச்சியினாலே, ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலே நாம வளர்ந்து பெரியாக்களா இருக்கிறோம் இல்லை. நான் இப்ப சொல்லுகிறது ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலே சிந்தித்து பார்த்தால் சேவானுடைய ஒவ்வொரு நடக்கையும் பேச்சுக்களையும் நீங்கள் அவதானித்து பார்ப்பீர்களாயின், அருமையானவர்களே, இந்த இவ்விதமாக அதாவது இந்த பவுல் இந்த நமக்கு பிற்காலத்திலே தரப்பட்டாரே, இந்த பவுல் இவ்வளவு நிருபங்களை எழுதியிருக்கிறாரே, அது சேவானுடைய ஜெபம் என்று சொல்லி நாம் நினைச்சு பார்க்க இடமுட்டு. அந்த சேவானுடைய ஜெபம்தான் பிற்காலத்திலே ஒரு பவுலை நாம் பெற்றுக்கொள்ள வழிவகுத்தது என்று சொல்லி பார்க்க முடியும். நீங்கள் சத்தியத்தை இப்படி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். ஆகவே அதாவது ஒரு பழைய ஒரு ஊழியக்கார் கூட, தேவனுடைய மனுஷன் கூட தன்னுடைய புஸ்தகத்திலே இவ்விதமான ஒரு கருத்தை எழுதியிருந்ததை நாம் வாசிக்கக்கூடியதாகவும் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அருமையானவர். சரி, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம்.
ஆகவே நாம் இந்த வேத வசனத்தின் ஆளுகைக்குள்ளே நாம் எப்பொழுதும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக பாருங்கள். அதுதான் நமக்கு அந்த அபிதமாக இருந்தால்தான் நம்மை எப்பொழுதும் பரிசுத்தமாக நாங்கள் காத்து கொள்ளுவதுடன் மற்றவருடன் அதை குறித்து பேசும் ஞானத்தையும் நமக்கு நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அருமையான அடுத்ததாக பாருங்க, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்பொழுது நிரப்பி இருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலங்களில் பாருங்க, இன்றைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள், தேவ ஊழியர்கள் கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பதை விட இன்றைக்கு சொல்ல போனால் ஸ்மார்ட் போன்களால நிறைஞ்சிருப்பாங்க. ஸ்மார்ட் போன் சிந்தையினால நிறைஞ்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. அருமையானவர்களே, இது இந்த காலத்துல முக்கியமாக நாம் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு காரியம். அதாவது பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்திருப்பதை விட ஸ்மார்ட் போன் சிந்தையினாலே அவர்கள் நிறைந்திருக்கிறாங்க. பெற்றோர் தொடக்கம் பிள்ளைகள் வரை அதன் நிறைவுதான் காணப்படுகிறது. பாருங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய சபைக்கு வந்தா பாருங்க, பைபிளை திறந்து வாசிக்கிறார்களோ இல்லையோ, ஒன்றை கட்டாயம் திறந்துருவாங்க. அது என்ன? அது எது சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. என்னத்தை திறந்து பார்ப்பாங்க? போன். பாத்தீங்களா? போன் திறக்க மறக்க மாட்டாங்க. தேவ ஆராதனை வேளையிலும் கூட பாருங்க, அதை ஓப்பன் பண்ணி வைக்கணும் இல்லை, அது எப்படியோ அது ஓஃப் பண்ணாம வச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய சிந்தனை, ஒருவர் கால் எடுப்பார், எனக்கு ஒரு கால் எடுப்பார், இது சிந்தனையாக இருக்கும். இன்றைக்கு பைபிள் கொண்டு வராமல் தங்கள் போனையே பைபிளாக பாவிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்க என்ன செய்வாங்க? அதையும் பாவிப்பாங்க. எப்படா இந்த ஆராதனை முடியும் என்று காத்திருப்பாங்க. எப்படா ஆராதனை முடியும், இந்த பிரசங்கம் முடியும், இந்த பாஸ்டர் எப்பதான் முடிப்பார் என்று பார்த்து கொண்டு முடிஞ்ச உடனே அங்காலே பாருங்க போனோட ஆளுகைக்குள்ளேயே போயிடுவாங்க. அதுக்குள்ள தங்களே அர்ப்பணிச்சிடுவாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் நம்மில் இருக்குமாயில் இன்றைக்கு இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நாம் நிச்சயமாக விடுதலை பெற்றிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த நிறைவு எப்பொழுதும் இருக்குமாயில் நாம் இந்த அடிமைத்தனத்தில் நாம் காணப்பட மாட்டோம். மாறாக என்ன செய்வோம்? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாக காணப்படுவோம். சகோதரிகளுக்கிடையிலே ஒருவருக்கொருவர், தேவ பிள்ளைகளுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் தேவனுடைய மகத்துவங்களை பற்றி பேசி அவரை மகிமைப்படுத்துவதாக காணப்படுவோம். இப்பொழுது பாருங்க, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஸ்தேவானை குறித்து நாங்கள் இந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு அவருடைய ஊழியத்துக்கு ஜெப ஆலயங்களுக்குள்ளே இருந்துதான் எதிர்ப்புகள் வந்தது. அருமையானவர்களே, ஏன்? அவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பார். ஜெப ஆலயத்தில் இருந்துதான் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தது. அவரோடு ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணுவார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அது ஒன்று தர்க்கம் பண்ணும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக அவர்களால்
நிற்க முடியாமல் இருந்தார்கள் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்? அவருடைய வாயிலிருந்து வந்ததெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவின் வார்த்தைகள். இதுதான் அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அடையாளமாயிருக்கிறது. இப்பொழுது பாருங்க என்ன நடைபெறுகிறது. அவரை பிடிக்கிறாங்க, பிடிச்சு அவர்ல பொய்க்குற்றத்தை சாட்டுறாங்க. வேற சாட்டுறக்கு இடம் இல்லை. பொய்க்குற்றத்தை சாட்டி ஒரு அதிகாரிகள் முன்னிலையிலே கொண்டு போயிட்டு அங்க நிறுத்திய பொழுது பாருங்க, வேதத்திலே நாங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானுடைய முகத்திலே தீய ஆவிகளின் சாயலை அவர்கள் காணவில்லை, மாறாக தேவ தூதனின் அங்கே சாயலை அந்த அதிகாரிகள் கண்டதை பார்க்கின்றோம். அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய தன்மை இதுதான். அருமையானவர்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்க. இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய செயலிலே மட்டுமல்ல, நம்முடைய எதிர் செயலிலும் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நம்முடைய செயல், நன்றாக கவனிக்க, நம்முடைய செயலில மட்டுமல்ல, நம்முடைய எதிர் செயல்களிலும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். பொதுவாக நம்முடைய செயல்களை நாம் கட்டுப்படுத்தலாம். வடிவாக புரிந்து கொள்ளுங்க. திடீரென்று எது கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லக்கூடியதாக கவனிங்க. பொதுவாக நம்முடைய செயல்களை நாம் கட்டுப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய எதிர் செயல் பாருங்க, எதிர் செயல்களிலே நம்மை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக காணப்படுவோம். கொஞ்சம் சிந்தியுங்க, உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொண்டு போறோம். பாருங்க, யாரும் ஒருவர் உங்களை தாக்கி பேசுறாங்கன்ட்டு வைப்போம். உங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தாங்கன்ட்டு பார்ப்போம். இந்த சிவானுக்கு செய்தாங்க பாருங்க, செய்தாங்கன்ட்டு பார்க்கிறோம். நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை அமைதியாக நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி போய்விடுவீங்க. சரிதானே? இப்ப சொல்றது வடிவ கேளுங்க. உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு என்னத்தையும் சொல்லட்டும் என்றுட்டு பேசாம போய்விடுவீங்க. ஆனால் எதிர் செயல் என்று சொன்னனே, அந்த எதிர் செயலாக உங்களுடைய மனதிலே அதை வைத்து நாளுக்கு நாள் ஒரு விரோத போக்கை கடைப்பிடிப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க அறுக்கிறாங்க, ஒரு விரோத போக்கை கடைப்பிடிப்பீர்கள். இதை நீங்கள் கட்டுப்படுத்துவதில் நிச்சயமாக தோற்று போயிடுவீங்க. பின்ன இதை கட்டுப்படுத்துறதுக்கு யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. இதைத்தான் கவனிக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை சுட்டி காட்டுறது. அப்பொழுது நீங்கள் உங்களை ஆராய்ந்து எதிர்காலத்திலே நீங்கள் சரியான ஒரு வழியிலே நிற்க உதவும். பரிசுத்த ஆவியான உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. பாருங்க, ஸ்தேவானை பாருங்க. ஸ்தேவான் தன்னுடைய ஊழியத்திலே ஜனங்களுடைய முறுமுறுப்பின் சூழ்நிலைகளை சந்திக்கிறார். முறுமுறுப்பு. இந்த சூழ்நிலையில், இந்த முறுமுறுக்கும் இந்த சூழ்நிலை பாருங்க, இந்த காலங்களில சபைக்குள் ஒரு ஒற்றுமையின்மையையும் சமாதானமின்மையையும் உருவாக்கக்கூடியது. இது எல்லாம் நாங்கள் பல அனுபவங்களை கண்டிருப்போம். பொதுவாக எங்கும் பாருங்க இப்படித்தான். இப்படியான சூழ்நிலையிலே பாருங்க, ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து இன்னொரு கூட்டம் சேர்ந்து முறுமுறுத்து கொண்டே இருக்கும். இல்லை என்று சொல்ல முடியாது. பின் ஆகவே இன்னொரு ஒரு நபர் இருக்கிறார் தெரியுமா, இந்த கூட்டத்தோடு சேர்ந்து என்ன பேசுறாங்க காது கொடுத்து கேட்கறதுல ஒரு வாஞ்சியா இருப்பார் அல்லவா? சிந்தித்து பாருங்க. பின்ன ஒருவருடைய முறுமுறுப்பை கேட்பதற்கு மற்றவர் மிகவும் ஒரு ஆர்வமாயிருப்பார் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையானவர்களே,
இந்த நிலையில அந்த முறுமுறுப்பவருடன் மற்றவர் என்ன செய்கிறார்? சேர்ந்து கொள்ளுவார். இது பொதுவாக சபைகளுக்குள்ளே நடக்கிற உண்மை. வெளியிலே இருக்கிற கதையை குறித்து நாம விடுவோம். சபைகள், தேவ சபைகளுக்குள்ளே இருக்கிற உண்மை இது. இதனால்தான் இத்தனை பிரிவினைகள், இத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கு சபைகளுக்குள்ள உருவாகிறது. இதுகளால் தான். சரி, ஆதி சபைகள்ல பாருங்க, ஆதி சபையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிய பொழுதுதான் இங்கே ஸ்தேவான் இவ்விதமான கூட்டங்களுக்குள்ளே சேராமல் இருந்தார். நன்றாக கவனியுங்க. ஸ்தேவான் இவ்விதமான கூட்டங்களுக்குள்ளே சேராமல் இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராய் இருந்தார். பாத்தீங்களா? ஸ்தேவானுடைய காரியத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது பாருங்க, முறுமுறுப்பும் பரிசுத்த ஆவியும் ஒரே நேரத்திலே ஒரு ஆளை நிறைக்க முடியாது. கவனியுங்க, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. முறுமுறுப்பும் பரிசுத்த ஆவியும் ஒரே நேரத்திலே ஒருவரை நிறைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் முறுமுறுப்புக்கு எதிராகவே அவர் நிற்பார். முறுமுறுப்பில் ஆவி ஒருவனை அழித்துவிடும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே இந்த ஆவி, அருமையானவர்களே, நம்மிலே பற்றி கொள்ளாதபடி காத்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் நிறைத்திருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய ஊழிய பாதையிலும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும், நமது மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் முறுமுறுக்கும் போதும், சிறு சிறு கூட்டமாக பிரிந்து நின்று முறுமுறுப்போடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதும், அருமையானவர்களே, நாம் அதிலே ஈடுபடாதபடி நம்மையும் நம்முடைய இருதயத்தையும் காத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அதுக்குத்தான் நாங்கள் பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. மேலும் பாருங்கள், ஸ்தேவானுக்கு பாருங்க, விரோதமாக பொய் குற்றம் சாட்டப்படுகிறது, பொய் சாட்சிகள் எழும்புகிறது. ஸ்தேவான் கூறிய இந்த வார்த்தைகளை புரட்டி தவறான அர்த்தத்தை சொல்லி அங்கே பேசிக் கொள்ளுகிறார்கள். அதனால் அந்த சூழ்நிலையை அங்கு வேறுபடுத்தி காட்டி இவன் குற்றம் செய்தவன் என்று சொல்லி அந்த ஸ்தேவானிலே குற்றத்தை சாட்டுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளுக்குள்ளும், இன்றைக்கு ஏன் சபையை குறித்து குறிப்பாக பேசுகிறேன் என்றால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உடைய நாள். அது முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் சபையும் ஒன்றாகவே இயங்குகிறார்கள். கவனிக்க வேண்டும். ஆகவே சபைக்கு மிகவும் பிரயோஜனமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி சபைகளுக்குள்ளும் கூட இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்பாடுகள் உருவாகலாம். இன்னுமாக ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலேயும் கூட உங்களுக்கு விரோதமாக செயல்பாடுகள் உருவாகலாம். நீங்கள் பள்ளிக்கூடத்திலே கல்வி கற்கும் இடங்களிலும் கூட இன்றைக்கு இன்னுமாக ஒரு ஐக்கியமாக கூடுகின்ற ஒரு இடத்திலும் கூட இவ்விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். இந்த இடங்களில் எல்லாம் இவ்விதமான சூழ்நிலைகளிலே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் கோபம் அடைந்து தகாத வார்த்தைகளையும் நீங்கள் பேசி உங்களுடைய சாட்சியை நீங்கள் கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள் அல்லவா? சிந்தித்து பாருங்க, கவனியுங்க. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யும் அல்லது பேசும் எதுவும் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிற எதுவும் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. உங்களை குறித்து என்னதான் பேசட்டும், உங்களை பாதிக்காத அருமையானவர்களே. ஆனால் அவைகளுக்கு விரோதமாக எழும்பி
நீங்கள் பேச வலிக்கிறீர்கள் அல்லவா, செயல்படுகிறீர்கள் அல்லவா, உங்களையும் உங்களுடைய சாட்சிகளையும் அது நிச்சயமாக அழித்து போடும். கொஞ்சம் சிந்திங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே உங்களுடைய எதிர் செயல்கள் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. ஸ்தேவானை பாருங்க, அவருக்கு விரோதமாக எத்தனை பொய் சாட்சிகள், எத்தனை பொய்கள், புரட்டுகள். இந்த வேளைகளிலே அந்த ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறாங்க. அவர் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய உள்ளான அழகு அவருடைய முகத்திலேயே தெரியுது. தமிழ் பழமொழியில சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில தெரியும் என்று சொல்லி தமிழ் பழமொழியிலே சொல்லுவாங்க. பின் ஆகவே அவருடைய உள்ளான அழகு அவருடைய முகத்திலே தெரிந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி இருந்தார். அருமையானவர்களே, இதுதான் அந்த உண்மை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்க. நாம் நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படையாக அடக்கி கொள்ளலாம். கவனியுங்க, வெளிப்படையாக ஒருவேளை அடக்கி கொள்ளலாம். நம்முடைய எதிர்கிரியைகளை அடக்கி கொள்ளலாம். சரி, ரெண்டையும் வைத்துக் கொள்வோம். நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படையாக அடக்கிக் கொள்ளலாம், நம்முடைய எதிர்கிரியைகளையும் அடக்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய முகத்தில் அல்லது செய்கையில் நம் உள்ளான உணர்ச்சி வெளிப்படுகிறது அல்லவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய முகத்திலே அதை காட்டிக்கொள்வோம், அது நமக்கு தெரியாது. இந்த நிலை ஏற்படாதவாறு நம்மை காத்துக்கொள்ளக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவரே. அருமையானவர்களே, ஆகவே ஒன்று சொல்லுகிறோம், என்ன தெரியுமா? அவருடைய நிரப்புதலுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கடினமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளான மனுஷனை காத்து கொள்ளுவதுதான் கடினமான காரியம். மற்ற எல்லாவற்றையும் காத்து கொள்ளலாம். உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவனை காத்து கொள்றதான் பெருத்த கஷ்டம். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளதான் பாருங்க கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், பழி வாங்க எண்ணம் இருக்கும். அது நம்முடைய முகத்திலே அது எப்படி காட்டி கொடுத்து விடும். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழுவது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது ஆலோசனை. ஆகவே அது முகத்தில காட்டி கொடுத்து விடும் உள்ளான மனுஷனை. பொதுவாக கர்த்தருடைய சபையில பாருங்க, ஏதோ குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் உள்ளான மனுஷன் மறைஞ்சிருப்பான். சிந்தித்து பாருங்க, உள்ளான மனுஷன் மறைஞ்சிருப்பான். அவர்கள் வெளியே அல்லது வீட்டுக்கு சென்று என்ன செய்வாங்க? உடனே கதைக்கத்து வாங்குவாங்க. சபையில் அவர் அப்படி, இவர் இப்படி, போதகர் அப்படி, அந்த ஊழியர்கள் அப்படி, இப்படி என்றெல்லாம் பேச தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் பாருங்க, அந்த நாளிலே நடந்த காரியங்கள். இந்த செவானுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து வாசித்து பாருங்க. அப்பொழுது உள்ளான அந்த மனுஷனில அந்த மனுஷனுடைய கிரிகை அப்ப வெளிப்படும். பாத்தீங்களா? ஆகவே அதை இன்றைக்கு காது கொடுத்து நாம் கேட்கும் போது நம்முடைய உள்ளத்திலும் கசப்பு, முறுமுறுப்பு உண்டாகிறது. பின்ன இந்த சுற்றியுள்ள நம்முடைய அந்த சூழ்நிலைகள் நல்லா கவனிக்க வேண்டும். அந்த சூழ்நிலைகள் நம்மை பாதிக்கும். இந்த நிலையிலும் நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சொல்லும் பொழுது தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்று சொல்லி குறிப்பிட்டார். தெளிந்த புத்தியுள்ள ஆவி என்று குறிப்பிட்டார். இதெல்லாம் எங்களுடைய அப்போஸ்தலர்கள் கூடுதலாக நாளிலே ஆதி திருச்சபைகளிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள். அருமையானவர்களே,
ஆகவே ஆவியின் நிறைவை நம்மிலே எப்பொழுதும் நாம் காத்து கொள்ளுவதிலே கவனமாயிருக்க வேணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் மட்டுமே போதாது அருமையானவர்களே, அந்த நிறைவை நாம் காத்து கொள்ள வேண்டும். சேவானுடைய வாழ்க்கை நமக்கு அந்த காரியத்தை தான் நமக்கு கற்று தருகிறது அருமையானவர்களே. நிரம்பி இருந்தால் மட்டும் போதாது, அதை காத்து கொள்ளுகிற பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு இன்றைக்கு கீழ்ப்படிந்ததினாலே பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார். அவர் எங்கும் போகையில்லை. அவருடைய ஆளுகைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். அதை எப்பொழுதும் காத்து கொள்ளுங்க, எப்பொழுதும் காத்து கொள்ளுங்க. இதை விட்டு இந்த கால வஞ்சகத்துக்குள்ள நீங்க சிக்கி பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு, அவராலே நிரப்பப்படுவதற்கு, அவரால் அபிஷேக ஆராதனை மற்றும் விடுதலை ஆராதனை இப்படியெல்லாம் ஏதோ புது புது ஆராதனைகள் எல்லாம் துவங்குவாங்க அருமையானவர்களே. துவங்கி கொண்டே இருக்கிறாங்க. அங்கே ஓடி சென்று அவைகளிலே கலந்து கொள்ளுவது, அந்த இடங்களிலே ஓடி சென்று சில பேருக்கு ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? விழுந்து எழும்புறதுக்கு விருப்பம். சில பேருக்கு அது ஒரு விருப்பம் இருக்குது. இன்னொரு வகையில் எங்க போனாலும் விழுந்து எழும்ப வேண்டும். ஊழியம் எப்ப கை வைப்பான் தலையில தான் ஒருக்கா விழ வேணும் என்று சொல்லி தன்னை யார் மூடுவாங்க. இதுல சில பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க அருமையானவர்களே. இவ்விதமாக விழுந்து எழும்பி உங்களை மூடி பெரிய அசிங்கப்படாமலும் சத்தியத்தை போதிக்கும் சபையிலே நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்து அன்புடனும் சத்தியத்தை கை கொண்டு தலையாயி அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வாழும்படி நீங்கள் வளரும்படி தேவன் வைத்த ஒழுங்குக்குள் அர்ப்பணித்து நீங்கள் நடவுங்கள். ஒரு ஜெயம் கொண்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை.